அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ட்விஸ்டட் டோனட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வார்ம் மில்க் 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதில் சுகர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மில்க் வந்து வார்மாக தாங்க இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்புறம் ஈஸ்ட் வந்து நமக்கு ஆக்டிவ் ஆகாது. இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிற வரை நம்ம மூடி வைக்கலாம். ஆக்டிவ் ஆகிறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. மைதா 1 கப், சால்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துருக்கனால கையில் ஒட்டும். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் நல்லா பிசைஞ்சுக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைஞ்சு கொண்டு வர்றோமோ அந்தளவுக்கு நமக்கு டோனட் வந்து சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் அன்சால்டட் பட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்குங்க. டோ இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். மேலே 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ இது 1 hour ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இது நல்லா உப்பி வரணும். அடுப்புக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் சூடான இடத்துக்கிட்ட வைக்கையில் இது சீக்கிரம் ஆக்டிவ் ஆயிரும். எனக்கு 1 hour ஆச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் டோனட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்ன பால்ஸாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு வெந்து வரையில் இது டோனட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வரும். இந்தளவு போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் ஒட்டணும். ஒட்டினா தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். டோ வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. இப்போ இதை ரோல் பண்ணிக்கிடலாம். நான் எப்படி செய்கிறேன்னு இப்போ பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க இது பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த 2 ஜாயிண்ட்டையும் சேர்த்து விட்டுறணும். சேர்த்து முள்ளை மடக்கி விடையில் நமக்கு எண்ணெயில் போட்டோன்னா பிரியாது. இப்போ ஆயிலை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சுக்குங்க. நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கனால நல்லா உப்பி வரும் டோனட்ஸ். நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். கோல்டன் கலர் ஆயிடுச்சு. திருப்பி விட்டுக்குருவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து வரும். ரொம்ப ஸ்பீடு வச்சிங்கன்னா கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. இப்போ நமக்கு டோனட்ஸ் தயாராகிடுச்சு. எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா டோனட்ஸையும் பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே நம்ம சுகரில் கோட் பண்ணிடலாம். நல்லா கோட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய டோனட் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த டோனட்ஸை ஆயிலில் தாங்க பொரிச்சு எடுத்துருக்கோம், ஓவனில் பண்ணலை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.